பேய் படம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன். ஒரு சில பேய் தான் கை கொடுத்துருக்கு. ஆனால் 2 weeks 3 weeks நாங்கள் யாருமே தூங்கலை. ரிசீவ் பண்ணி we are like so tired. சின்ன படங்கள் ஓடுனா அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க. சின்ன படங்கள் இது மாதிரி நிறைய ஓடணும். அனைவருக்கும் வணக்கம். நான் பல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் முதல் தடவை ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்தது இந்த படம் தான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அமோகம் பிக்சர்ஸ். ஸோ விஜயன் சாரும் நானும் பல வருட நண்பர்கள். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒரு நொடிக்கு அப்புறம் பேய் படம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கடைசியில் பேய் தான் கை கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு நொடி ஓகே ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணி நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு அது வந்து ஹிட் போட்ட காசு வந்துடுச்சு. ஸோ இந்த படம் என்ன மேஜிக் பண்ணியிருக்குன்னா அந்த 4 நாளில் எங்களுக்கு ஒரு நொடியோட மொத்த கலெக்ஷனும் 2 நாளில் இந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி. ஏன்னா இது ராகுல் ஃபர்ஸ்டே வந்து எங்களுக்கு டெஸ்ட் எழுதுன மாதிரி இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரோ ஏதோ வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு ஓகே ஓரளவு பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சு, எப்படி இதாகும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ எங்கள் டீம்கே இருந்தது. சொல்லப்போனால் 2 weeks 3 weeks நாங்கள் யாருமே தூங்கலை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறம் கலெக்ஷன் ரிப்போர்ட் சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. தென் சாட்டர்டே சண்டே அப்புறம் நேற்று அதே மாதிரி மண்டே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ட்ராப் ஆகும். அதெல்லாம் சஸ்டெயின் ஆனது ரொம்ப சந்தோஷம். ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து இந்த படத்தோடதை வந்து வெளியில் தெரிய வச்சது நீங்கள் எல்லாருமே தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட். என்னை போன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, இந்த படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த அமோகம் பிக்சர்ஸில் வந்து they did extremely good marketing. இது நான் ஒர்க் பண்ணதில் தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா அமோகம் பிக்சர்ஸ். ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் தி சுபாஷினி மேம், விஜயன் சார். ஏன்னா ஒரு டீமை வந்து முழுசாக நம்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ண மாட்டாங்க. இன்னொன்று தெரியாது, இப்போ வரைக்கும் படத்தை வந்து கம்ப்ளீட்லி சப்போர்ட் பண்ணுறது வந்து இந்த படத்தை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். ஏன்னா மார்க்கெட்டிங் படத்தில் கிட்டத்தட்ட 50%. அதுவும் ஒரு படம் எடுத்துட்டோம், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மூவி இருக்கு அப்படின்னா ஏன்னா ஆர்டிஸ்ட் வச்சு தான் பிகர் பட்ஜெட் ஸ்மாலர் பட்ஜெட் பெரிய படமா சின்ன படமான்னு தெரியும். இதில் வந்து கேரி பண்ணுறதுக்கோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ ஒரு பெரிய டூல் கிடையாது, பிளாட்ஃபார்ம் இல்லை. இதை கம்ப்ளீட்டாக அவங்க கையில் எடுத்துட்டு இந்த படத்தை போய் இப்போ சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் வந்து படம் ஓடுதுன்னு கேபிள் சொன்னார்ல, நாங்கள் நிஜமாக எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப கஷ்டமான இடம் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணுறது தான். ஷோஸ் கேன்சல் ஆகாமல் ஓடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரும் இந்த ஷோஸ்லாம் கேன்சல் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னு டிப்ரெஸிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டால் சொல்லுவாங்க இல்லைங்க ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைங்க அதனால தாங்க வரல அப்படின்னு. ஸோ இது வந்து நடந்தது ஒரு மேஜிக்காக இருக்கலாம். இன்னொன்று ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ப்ரோ எங்கள் மேலே வச்ச ட்ரஸ்ட் கூட இருக்கலாம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 150 தான் எங்களுக்கு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்கொயரிஸ் வருதுன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆச்சு. தென் சாட்டர்டே நைட்ல இருந்து தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அந்த தேட்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயின் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீக்கும் வந்து ஒரு கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் தேட்டர்ஸ் சஸ்டெயின் பண்ணுறோன்னா தேங்க்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ்க்கு இந்த நிஜமான பேய் தான் காப்பாத்திருச்சோன்னு தோணுது எனக்கு. இல்லைன்னா மாமா சொன்ன மாதிரி நடந்துடுச்சான்னு தெரியல. ஸோ வாட் எவர் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த டீம் டைரக்டராக இருக்கட்டும், கேஜி அண்ட் த கம்ப்ளீட் கேஸ்ட் அண்ட் க்ரூ, எங்களோட நேர்மையான உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பிகினிங் தான் இந்த படம்னு தோணுது. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி வித் அந்த தேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸ். இப்போ சொன்ன மாதிரி மல்டிப்ளெக்ஸஸில் தான் வந்து மேஜர் ரெவென்யூ ஜென்ரேட்டிங். அங்கே போய் பார்த்தோம், வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா போச்சு. நாங்கள் எதிர்பார்க்காதது மணி சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் இப்படி ஓடுதுன்னொன்னே தென் நாங்கள் நினச்சோம் சரி நம்ம போய் பார்க்கலாம். திருப்பூர் போனோம், கோயம்புத்தூர் போனோம், சேலம் போனோம். சேலமில் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு பிரகாஷ்னு ஒரு சின்ன சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர், அவ்வளோ ஒரு 700 கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பீப்புள் கிட்ட பார்த்தாங்க படத்தை. அண்ட் செகண்ட் டே ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு 3rd day 4th day வருன்றப்ப
வந்த ரிலீஸில் ஒரு நல்ல ஒரு ஹோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த கண்டினியூஸ் ரன்ஸ் இருக்கும். அண்ட் படம் ரிலீஸ் ஆகி இந்த மற்ற பிஸ்னஸ் மெஜாரிட்டி ரெவன்யூஸ் உங்களுக்கு தெரிய எப்படி வரும்னு அது எல்லாமே வந்து கைகூடி வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இட். இதே டீம் அடுத்த படம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. phenomenal support. Thanks ஷேக் அண்ட் டீம், கிஷார் அண்ட் டீம். லைக் உறுதுணையா அடுத்து ஒரு 2-3 வீக்ஸ். ஏன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் நம்ம வந்து நல்ல படமா வருது, நல்ல கான்டென்ட்டா இருக்குன்றத மட்டும் தாண்டி இது மக்களுக்கும் நம்ம படத்துக்கும் வந்து எவ்வளோ கனெக்டடா கொண்டு போறது வந்து மார்க்கெட்டிங் தான். அண்ட் மார்க்கெட்டிங் கான்டென்ட் நல்லா இருக்கிறப்ப நம்ம ஒரு பரவலா அந்த படம் வந்து பேசப்படுது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் முக்கியமாக வேற யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தா அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிபடி, ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நாங்கள் மோஸ்ட்லி அடுத்த படத்தையும் ரீடைன் பண்ணி சேம் டீம் தான் பண்ணுது, டெக்னிக்கல் டீம். ஆக்டர்ஸும் வந்து சில பேரை மட்டும் ரீடைன் பண்ணி பண்ணுறோம். அதை பற்றி அப்டேட்ஸ் அதெல்லாம் வரும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீம், இன்னும் ஒரு லாங் வே டு கோ ஹெட். நாங்கள் நல்லபடியாக அடுத்ததுலையும் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, த வண்டர்ஃபுல் டீம் ஐ கெட் டு ஒர்க் வித். அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ். வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் படத்தோட ரெஸ்பான்ஸை தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே மனசு நிறைஞ்சிருந்துச்சு. அண்ட் தியேட்டரில் கிடைக்கிற குட்டி குட்டி ரெகக்னேஷன், நீங்கள் தான் சுஜி, இல்லை நீங்கள் தான் பண்ணீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது இட் வாஸ் லைக் ஸோ ஹாப்பி. அண்ட் நிறைய குட்டீஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. அதை ரிசீவ் பண்ணியே வி ஆர் லைக் ஸோ டயர்ட். அண்ட் டீம் வந்து டவுன் சவுத்துக்குமே போயிட்டு வந்துட்டு கோயம்புத்தூர், சேலம் எல்லாம் போயிட்டு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது லைக் ஸோ ஹாப்பி. ரொம்ப நிறைவாக இருக்குது. அண்ட் சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்ண எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். Thank you, media, for loving and supporting our film. I'm very happy today. And thank you, my team. Because of you, it wouldn't have been possible. Everyone has put their heart and soul into this film. And இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். And Tamil audience-க்கு Tamil year, I know. That's why I'm trying to talk in Tamil, but yeah. And the amount of love, the amount of appreciation we got from Tamil audience, it's so much. My heart is full of love. So thank you so much. And we visited a lot of theaters in Salem, Coimbatore, and Trichy and Madurai. Everyone, gave us so much of love. And so much of love to the film basically, and each and every character has been appreciated throughout. And I'm very happy for that, because right now I am very short of words. I don't know what to say, but my heart is full of love. So thank you, my team, Vijayan sir, Subhashini ma'am, Taman, all the actors, Raksha, Maitriyan, Arun, everyone. They did amazing job in the film, and I'm getting a lot of good reviews from all over. And thank you, media, and thank you everyone. And whoever has not watched the film yet, please theater ko poi paakano, theater ko vanga and watch Jannakshatram, because it's a must theatrical experience. Thank you. Thank you, Malvi. காமெடி சைடாக இருக்கட்டும், இல்லை எமோஷனல், முனிஷ்காந்த் அண்ணனை பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. வந்து டைரக்டருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர் சாருக்கு பெரிய நன்றி, ஹீரோ சாருக்கு பெரிய நன்றி, ஹீரோயின் மேமுக்கு பெரிய நன்றி, என்னோட சக நடிகர்களுக்கும் மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இதில் எனக்கு ஒரு கேரக்டராக தான் டேரக்டர் சார் கூப்பிட்டுருந்தாரு. அப்புறம் நானும் யாசரும் உள்ளே நுழைஞ்சு அப்படியே சின்னதாக காமெடி செய்வேன். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஏன்னா இது ஆர்ஆர் படம், இல்லை அந்த எசன்ஸ் போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஓரளவு சார் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாரு. டப்பிங்லேயும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது மேக்சிமம் கதையை தாண்டி சில டேரக்டர்ஸ்கள் ரொம்ப யோசிப்பாங்க, இல்லை இது ஆர்ஆர் படம்னா நீங்கள் கேரக்டராகவே பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டு.
அங்கே சிலதை நடித்து காட்டும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கே பெரிய நன்றி சொல்லணும் டைரக்டர் சாருக்கு, மிகப்பெரிய நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் வர படங்கள்லாம் ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய படங்களும் ஓடணும். பெரிய படங்கள் ஓடினா வந்து மக்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிடுவாங்க. சின்ன படங்கள் ஓடுனா அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சின்ன படங்கள் இது மாதிரி நிறையா ஓடணும், நிறையா இது பண்ணணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. யாசர் பற்றி சொல்லலாம். யாசர் வந்து ஒத்துழைச்சாப்ல நல்லா. அவர் காமெடின்றப்ப அந்த கூட இருக்கும்போது காமெடி மட்டும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த கவுண்டர் போட்டால் தான் அது டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி யாசர் வந்து இதுவரைக்கும் காமெடி பண்ணி நான் பார்த்ததில்ல. இது அப்போ தான் நினச்சேன் யாசருக்கு காமெடி வருது, நல்லா வருதுட்டு. யாசருக்கு பெரிய நன்றி. ஓகே, தேங்க்யூ. மித்தவங்கள விட்டு தான் மன்னிச்சுக்குங்க.